Shri Ram Jai Shri Ram என்னென்ன நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணணுமோ யாகம் ஹோமம் தானம் என்னென்ன பண்ணணுமோ விடாமல் செய்து கொண்டே இருப்பாராம். ஏன் அவர் கர்மயோகியா இருக்கிறதுக்கும் ராமன் காட்டுக்கு போது என்ன சம்பந்தம்னால் நாம் செய்யக்கூடிய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்பவருக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்கணும். லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் கூடவே போய் கைங்கரியம் பண்ணாலோ இல்லையோ, சீதை எங்கு ஆனந்தப்படுகிறாளோ ராமன் எங்கு ஆனந்தப்படுகிறானோ அங்கு பர்ணசாலை கட்டணம்னு சொன்னா நியாயம். ஒரு மாப்பிள்ளை கிட்ட போய் இப்படி நடந்துன்னா எங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு சொன்னா வேணும்னு குத்தராள் தானே அர்த்தம். அதுவும் கிம்த்வா மன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபகா. ஏன் வைதேகான்னு சொல்லுகிறார்னால் ஜனகன் ரொம்ப கர்மயோகத்துல ஈடுபாடு உடையவர். என்னென்ன நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணணுமோ யாகம் ஹோமம் தானம் என்னென்ன பண்ணணுமோ விடாமல் செய்து கொண்டே இருப்பாராம். அப்படிப்பட்ட கர்மயோகியான ஜனகர் உன்னை பார்த்து என்ன நினைப்பாரோ தெரியவில்லை ராமான்னு சீதை சொல்லுகிறார். ஏன் அவர் கர்மயோகியா இருக்கிறதுக்கும் ராமன் காட்டுக்கு போது என்ன சம்பந்தம்னால் கர்மயோகம் யாகம் தானம் ஹோமம் எல்லாம் பண்ணணும்னால் கூட மனைவி இருக்கணும். மனைவி இல்லாவிட்டால் ஆனால எதையுமே கணவனால யாகங்களை பண்ண முடியாது. அப்ப ராமன் சீதையை விட்டுட்டு காட்டுக்கு போனார்னால் 14 ஆண்டுகள் நித்திய கர்மானுஷ்டானத்தை பண்ண போறது இல்லைன்னு தானே அர்த்தம். அதை சீதை குட்டி காட்டுறாளாம். எங்க அப்பா அவ்வளவு நன்னா கர்மங்களை பண்ணுவார், மாப்பிள்ளை சந்தியாவந்தனம் கூட பண்றது இல்லைன்னு தெரிஞ்சா எங்க அப்பா எவ்வளவு வருத்தப்படுவார் ராமான்னு சீதை சொன்னாள். அன்னிலிருந்து ராமனுக்கு மனசுல வருத்தம், என்னை பார்த்து பெண்ணுன்னு சீதை சொல்லிட்டாளேன்னு எண்ணம். அதனாலதான் அந்த ரத்தம் தோய்ந்த உடம்போடு நேர வந்து நின்னார். பார்த்த உடனே தம் திருஷ்டுவா, அன்னிக்கு நான் தான் பெண்ணுன்னு பேசி அவரை அவமானப்படுத்தினேன். அந்த ராமன் இப்போது ஆண் என்று நிரூபித்து விட்டார். தன்னுடைய வீரத்தை காட்டி குழந்தைகளான ரிஷிகளை ரட்சித்தாரோ இல்லையோ, அதை பார்த்த உடனே சீதைக்கு ஆனந்தம். பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, ஓடி வந்து ராமனை ஆலிங்கனம் செய்து கொண்டாளாம். அவ ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே அவள் திருமேனி பட்ட உடனே உடம்புல இருந்த காயமெல்லாம் ஆறிப்படுத்தான். பெயர்பட்ட பிராட்டியினுடைய திருவுடம்பு என்பது எல்லா மூலிகைகள் ஓஷதிகள் மங்களங்கள் அனைத்துக்கும் இருப்பிடம் இல்லையோ, அந்த திருமேனியால் அணைச்சென்ற உடனே அந்த மறுபடியும் பட்டு தெரித்தார் போல பகவான் ராமனுடைய திருமுடம்பு மாறிவிட்டது. அப்ப சீதை ராமனிடத்துல எந்த குணத்தை பார்த்திருப்பாள்னால் அவருக்கு வீரம் இருக்கு, பலம் இருக்கு, தந்தை சொல்றதை கேட்கிறார், மக்களோடு நன்னா இருக்கிறார். எல்லாம் ஒரு பக்கம். ரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்தார், உங்களை ரட்சிக்கிறேன்னு சொன்னால் அதில் தவறாமல் ரட்சித்து முடித்து விட்டாரோ இல்லையோ. அப்ப குழந்தைகளை ரட்சித்தான் என்பதனால பிராட்டிக்கு பகவானிடத்தில் மிகுந்த ஈடுபாடு, சீதைக்கு மனத்துக்கு இனியானாக இருந்தார். அதற்கடுத்தது ஒரு முக்கியமான பகவானுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் சேஷி, தலைவன். பகவானை பத்தி சொல்லுகிறோமோ இல்லையோ, ஜீவாத்மாக்கள் அனைவரும் பகவானுக்கு தொண்டர்கள். பகவான் தான் தலைவனாக இருக்கிறான். தொண்டன் தலைவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். ஜீவாத்மாவுக்கு தர்மம் என்ன, நாம் கண்டிப்பா பண்ண வேண்டிய கடமை என்னன்னு கேட்டால் கைங்கரியம், பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. நாகிஞ்சித் குர்வதா சேஷத்துவ அனுவிருத்திகின்னு தெரிவிப்பார்கள். நான் அடிமை, நான் தொண்டன் வாயில சொன்னா போராதான், அதை செயல்ல தொண்டு செய்து காட்ட வேண்டுமோ இல்லையோ. தொண்டு செய்பவன் தான் தொண்டன்னு தன்னை பத்தி பறைசாட்சி கொள்ள முடியும். அப்ப நான் சேஷபூதன், ஆத்மாக்கள் எல்லாம் பகவானுக்கு சேஷபூதர்கள்னு வாயால சொன்னா போராது, கைங்கரியம் பண்ண வேண்டும். இது நம்முடைய கடமை. அதே சமயத்தில் பகவானுக்கு ஒரு கடமை இருக்கு. அவர் தலைவனோ இல்லையோ, நாம் செய்யக்கூடிய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்பவருக்கு ஒரு முக்கியமான பண்பு இருக்கணும். என்னன்னால் ஒருத்தர் வந்து நம்ம கைங்கரியம் பண்றாருன்னு வச்சுங்களேன், நம்ம கால் பிடிச்சு விட்டார், இல்ல விசிறி வீசினார், ஏதோ சந்தனம் அரைச்சு கொடுத்தார், இல்ல தளிகை பண்ணி போடுறார், ஏதோ ஒரு கைங்கரியம் பண்றாருனால் அது எதை பத்தியும் ஒரு வார்த்தையும் வாய் திறக்காமல் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே ஒரு பேச்சு பேச மாட்டார். நன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டார், நன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டார். நன்னா கால் வலி போச்சு, நன்னா பிடிச்சு விட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் இப்ப கைங்கரியம் பண்ணவனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்குமோ இல்லையோ. நீங்க நன்னா தளிகை பண்ணியிருந்தான்னு சொன்னாலும் ஒரு ஆனந்தம் இருக்குமோ இல்லையோ. விசிறி வீசும்போது கொஞ்சம் கூட வேர்த்து கொட்டவில்லை, நன்னா விசிறி வீசினான்னு சொல்லணும். அதுல குற்றங்கள் கூட சொல்லலாம், நாளிலிருந்து இப்படி மாத்தி பண்ணு, இதை வேறு மாதிரி பண்ணிப்பார், ஆனா நன்னாக செய்கிறாய், இன்னும் வளர்த்துக்கொள், ஏதான ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையோ. நாம் ஒரு முதலாளிக்கு வேலை செய்யும் போது சரியா 1ஆம் தேதி பணத்தை மட்டும் கொடுத்துருவார்.
அதுக்கு மேல நன்னா பண்ணேனா இல்லையா, அதற்கு பிடிச்சிருக்கா, ஒண்ணுமே சொல்ல மாட்டான்னு நமக்கு ஒரு ஆசையே இருக்காது வேலை பார்க்கறதுல. அதை போல ராமன் இருந்து விடக்கூடாது. சேஷி கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது கைங்கரியத்தால தனக்கு ஆனந்தம்னு வெளிப்படுத்தணுமோ இல்லையோ. ஏன்னா இந்த ஜீவாத்மாவுக்கு அவர் ஆனந்தப்படுறதை பார்த்துதான் இவன் ஆனந்தப்படணும். லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் கூடவே போய் கைங்கரியம் பண்ணாலோ இல்லையோ. குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே தவாபிச்ச மமாபிச்ச கிருதஜ்ஞோஸ்தி. நான் சேஷன் தொண்டன், அப்ப நான் கைங்கரியம் பண்ணி ஆகணும். உனக்கு காட்டுல தொண்டு செய்வதற்கு ஆள் வேண்டும், என்னை அழைத்து கொண்டு போன்னு லக்ஷ்மணன் பிரார்த்தித்தார். சரின்னு ராமனும் அழைத்து கொண்டு வந்தார். ஆங்காங்கு சுத்தி சுத்தி பஞ்சவட்டியை வந்து அடைந்தார்கள். பஞ்சவட்டிக்கு வந்த உடனே ரொம்ப அழகான இடமா இருந்தது. இங்கே ஒரு பர்ணசாலை அமைக்க வேண்டும் என்று ராமன் லக்ஷ்மணனுக்கு ஆணையிட்டார். எத் ரமதே எத்திர வைதேகி துவம் அகம் செய்வ லக்ஷ்மண திருஷ்யதாம் தாதிருஷோ தேசா சன்னிகிருஷ்ட ஜலாசயா. எங்கு பக்கத்திலே நல்ல மலர்கள் கிடைக்கின்றனவோ, பக்கத்திலே தண்ணீர் வசதி இருக்கோ, எங்கு அமைத்தால் சீதை ஆனந்தப்படுவாளோ, நான் ஆனந்தப்படுவேனோ, நீயும் சுகமாக இருப்பாயோ, அப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து பர்ணசாலை கட்டு என்று ராமன் சொன்னார். இதை கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு ஒரே வருத்தம். ஓன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டார். ராமனுக்கு புரியவே இல்லை. நாட்டுல இரு கூட வராதுன்னு சொன்னாலும் அழற, கூட வந்து பர்ணசாலை கட்டுன்னு சொன்னாலும் அழற. என்னதான் உனக்கு பண்ணணும்? ஏதான ஒரு பக்கம் ஒழுங்கா சொல்லணும். இப்ப என்ன வருத்தம்? நாட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லியாச்சு, கூண்டு வந்தாச்சு, இப்ப என்ன வருத்தம்னால், ராமா எனக்கு ஆனந்தம்னு ஒண்ணு சொன்னியே, சீதை எங்கு ஆனந்தப்படுகிறாளோ, ராமன் எங்கு ஆனந்தப்படுகிறானோ அங்கு பர்ணசாலை கட்டணம்னு சொன்னா நியாயம். நானோ தொண்டன், நான் எங்கு ஆனந்தப்படுவேனோ அங்கு பர்ணசாலை கட்டணம்னு சொன்னால் எனக்கு ஏது தனி ஆனந்தம்? ராமனும் சீதையும் ஆனந்தமாக இருந்தால் அதை பார்த்துத்தான் நான் ஆனந்தப்படணும். எனக்குன்னு ஜீவாத்மாவுக்கு தனியா ஒரு ஆனந்தம் கிடையாது. சேஷ கைங்கரியம் பண்ணணும். பண்ண உடனே பகவான் அதை பார்த்து சிரித்து நன்னா பண்ணிருக்கன்னு சொல்லணும். அதை பார்த்து நாம் ஆனந்தப்பட வேண்டும். அப்ப எனக்கு தனியா ஆனந்தம் கிடையாதுன்னு லக்ஷ்மணன் சொன்னான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.